ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஒன்றும் இல்லைங்க, கிரிவலம் போகணும். யார் யாரெல்லாம் கிரிவலம் வந்திருக்கீங்க, எப்படி போனீங்கன்ட்டு நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி ஃபுல் மூன்லங்க சூப்பராக நிலா தெரிஞ்சிச்சு. நிலா தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் வாங்கினாங்க. எங்கள் ஹஸ்பண்டை வேற பாதி வேலை நாங்கள் தொலைச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த கோவில் கிட்ட தாங்க தொலைச்சிட்டு ரொம்ப ஒரு 1 ஹவர் கிட்ட நின்றுட்டு இருந்தோம். ஆளு காணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க. கோவில் ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார காணுமே, எங்கே போயிட்டாரு தெரியலையே கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை எங்கள் வீட்டுக்காரை பார்த்தோன்னே தான் எங்களுக்கு நிம்மதியாகிடுச்சு. மண்ணு கொட்டிச்சு. நாங்கள் அது மேலே கொஞ்சம் மேடாக இருந்துச்சு. அங்கே நின்றுட்டு பார்த்தோன்னே வரது தெரிஞ்சிச்சுங்க. ரொம்ப ரொம்ப ரஷ்ங்க. நீங்களே பாருங்களேன். குட்டி குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பத்திரமா கூப்பிட்டு போங்க. மூச்சு விட முடியாத அளவுக்கு கூட்டம். 14 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்கள் வந்து தக்ஷாவை கூட்டிகிட்டு தான் நாங்கள் போனோம். ராத்து, நான், என் ஹஸ்பண்ட், தக்ஷா. நைட்டு வந்து நாங்கள் 8 மணிக்கு கிளம்புனோங்க. கிரிவலம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர காலையில் 5:30. அவ்வளோ நேரம். 2 வயசு குழந்தைய நான் எப்படி தூக்கிட்டு போயிருப்பேன்னு நினச்சி பாருங்க. அவன் அழுதுருப்பானா, தூங்கியிருப்பானா, நீங்கள் நினச்சி பாருங்க. கண்டிப்பாக அவன் அழவும் இல்லை, தூங்கவும் இல்லைங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. தூங்காமலே வந்தான். அண்ணாமலையார் கரோகர், அண்ணாமலையார் கரோகரா சொல்லிகிட்டே தம்பி தூக்கிட்டு போயிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா? கோவில் சூப்பராக தெரியும். நீங்கள் நார்மல் டேயில் வந்தீங்கன்னா சாமி அழகாக பார்த்துட்டு போயிடலாம். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் கண்டிப்பாகவும். சாட்டர்டே சண்டே வந்துடாதீங்க இந்த பக்கமே. அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது திருவண்ணாமலையில். நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்கோம். அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே செட் ஆகாது. வர மாதிரி இருந்தால் மண்டே அந்த மாதிரி டைமில் வாங்க, ஒர்க்கிங் டேயில் வாங்க. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க சாமி தரிசனம் பண்ண. பௌர்ணமி டைம்லாம் வாய்ப்பே இல்லை. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த கூட்டத்தில் தாங்க எங்கே போயிட்டாருனே தெரியல சொல்லிட்டு ஒரு மேடான இடத்துல போயிட்டு நின்றுட்டு இருந்தோம். தக்ஷாவை கிரிவலம் கூட்டிகிட்டு போனோம். தம்பி அழுவான் சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் நான் அவனை கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா தம்பி நாங்கள் சின்னதாக ஒரு கடைக்கோ எங்கேயாச்சும் எங்கன்னா போயிட்டு வந்தனாலே அவன் உடனே அழுவ ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 ஹவர், அதுக்கு மேலே அவன் தாங்கவே மாட்டான். வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பான். நான் வீட்டிலேருந்தே இன்னைக்கு கிளம்பும்போது நான் நிஜமாக சொல்கிறேன், நான் அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கிட்டேன், தம்பி எப்படி தூக்கிட்டு போயிட்டு வரப்போகிறோம், அவன் அழ ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது, ஒரு முடிவோடு கிளம்பிட்டோம். பரவாயில்ல, அவன் அழுதுட்டு இருந்தாலும் எப்படியாச்சும் இன்னைக்கு கிரிவலம் போயிட்டே வந்துடணும் சொல்லிட்டு தம்பி கூட்டிகிட்டே போட்டோம். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவன் என்னெல்லாம் சேட்டை பண்ணிட்டு வந்தான்னு நீங்களே பாருங்க. அதாவது இந்த கூட்டம் வந்து இந்த 14 கிலோமீட்டரும் இந்த மாதிரி கூட்டம் தாங்க இருக்கு. 14 கிலோமீட்டரில் ஃபுல்லாக ஆளுங்க தான் போவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்க. அண்ணாமலையார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாராச்சும் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுட்டு வந்தா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க. என்னுடைய வேண்டுதல் வந்து ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம்தான். எனக்கு வந்து என் குழந்தை அழக்கூடாது. கிரிவலம் போயிட்டு வர வரைக்கும் தம்பி அழக்கூடாது. அது மட்டும்தாங்க நான் நினச்சிட்டு வந்தேன் வீட்டிலேருந்து. எதிர்பார்க்கவே இல்லை. இவன் ரொம்ப அழுவான் தம்பி. சும்மா நான் கடைக்கு போயிட்டு வந்தாலே, ஒரு மளிகை சாமான் வாங்க போனாலே அழுவ ஆரம்பிச்சிருவான். துணி கடைக்கெலாம் நான் அவனை ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தம்பி நான் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப அழுவான்னு சொல்லிட்டு நான் கூட்டிட்டு போக மாட்டேன். இப்போ கிரிவலம் நம்ம நடந்து போகிறோன்னா ரொம்ப நேரம் ஆகும், குழந்தை எப்படி அழுவானோ சொல்லிட்டு நான் அண்ணாமலையார்கிட்ட வேண்டினே இருந்தேன் ரொம்ப நேரம். ஆனால் அவன் இவ்வளோ ஹாப்பியாக வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதான் நினைத்தாலே முத்தி தரும் அண்ணாமலையார். சீரியஸாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே போயிட்டு கிட்ட போயிட்டு கற்பூரம் வச்சுட்டு வந்துட்டாரு. ஏன்னா எங்களால் போக முடியல கிட்ட. பௌர்ணமி டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது கோவில். முன்ன மாதிரி இல்லைங்க. ஆனால் எங்கள் கோவில் வந்து முன்ன வந்து எங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கூட கோயிலுக்கு போய்ட்டு உட்காந்துருவோம். ஸ்ட்ரைட்டாக போனோம், அழகாக உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு வந்துடுவோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு போர் அடிச்சா ஒரு பார்க்குக்கெலாம் நம்ம போயிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி சாமிக்கிட்ட போயிடுவோம்.
அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு எல்லாமே குழந்தைங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு அங்கே பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக நாங்கள் வருவோம். ஆனால் இப்போல்லாம் எங்கள் கோயிலுக்குள்ளே போகவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோயிலுக்குள்ளே போகவே முடியல. எல்லாம் ஆந்திராக்காரு, கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டாங்க. நம்ம ஏதோ திருப்பதிக்கு வெளியூர் கோயிலுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிப்போச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வியாபாரம் நல்லா ஆகுது. கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, வருமானம் கொஞ்சம். கோவில் டெவலப் ஆயிருந்தால. தக்ஷா பார்த்தீங்களா, நைட் இது 1 மணி எப்படி நடந்து போயிட்டுருக்கான் பாருங்க, அழுவாம. எல்லாரும் நடக்கிறாங்களாம், நானும் நடப்பேன்னு சொல்லிட்டு நடக்கிறாருங்க. நிறைய பேர் குழந்தைங்கள தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க வந்து மேலே மேலே அந்த ஷோல்டர் மேலே வச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு சில குழந்தைங்க அழகாக நடந்தே போனாங்க. தம்பி இப்படி தான் நடந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாருங்க. நினைக்கவே இல்லை தம்பி இந்த மாதிரி பண்ணுவாருன்ட்டு. தக்ஷாக்கு 2 வயசு தாங்க ஆகுது. ரொம்ப டைம் பாஸ் பண்ணிட்டு வந்தார். நம்ம எந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் 3 பௌர்ணமிக்கு வந்து நடந்துட்டு பாருங்க கிரிவலம். ரொம்ப உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக, உங்களுக்கு பிரச்சனைலாம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். இதுதாங்க பெங்களூர் ரோடு, செங்கோ ரோடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுலேருந்து ஸ்டார்டிங் கிரிவல பாதை. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பெங்களூர் இல்லாட்டி செங்கத்துக்கு போயிடுவீங்க. இது வந்து கட் பண்ணி போகணும் இப்படி. பாருங்க, அந்த பக்கம் வந்து பெங்களூருக்கு போகிற ரோடு இப்படி வந்துடணும். சின்ன வயசில் நாங்கள், அதாவதுங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவண்ணாமலை தான். அது இந்த கிரிவல பாதையில் தான் எங்கள் வீடே இருந்துச்சு. இவ்வளோ பேர்லாம் போக மாட்டாங்க, பௌர்ணமிக்கு கம்மியாக தான் போவாங்களே. இப்போ பார்த்தா ரெகுலர் டேலே ஏகப்பட்ட பேருங்க, சரியான கூட்டம். ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பஸ் ஸ்டாப் வந்து அவுட்டரில் இருக்கும், பஸ் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம்தான். இவங்க வந்து சாமி வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துருச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திட்டு இருந்தாங்க சாமி மேலே வந்து. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, குட்டியாக சாமி பூவெல்லாம் வச்சு. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா கிரிவலம் மட்டும் இல்லாமல் நிறைய பிளேஸுங்க இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமுக்கு வந்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்குங்களா, மலை மேலே வந்து கந்தாஷ்பர்மம்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், சிட்டி ஃபுல்லாக தெரியும். அப்புறம் அண்ணாமலையார் கோவில் இருக்கு பாருங்கள், அது ஃபுல் வியூவும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். அந்த பிளேஸ் பேர் வந்து கந்தாஷ்பர்மம், வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கே நிறைய ஆசிரமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சண்டேஸில் வந்தால் ரொம்ப கஷ்டங்க. இது வந்து திருநீர் அண்ணாமலையார். கிரிவலம் வர பாதி வழியில் இந்த கோவில் வருங்க. நைட்டு பாருங்கள், இது 1 மணி 2 மணி டைம், அவ்வளோ கூட்டம் பாருங்கள். எந்த டைமுக்கு வேணால் வரலாங்க திருவண்ணாமலைக்கு. நைட்டுன்றதே பிரச்சனை இல்லை, நைட்டே பகல் மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து நிலா பார்க்கறதுக்காக நாங்கள் பார்த்தோம். நிலா அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சுங்க, ஃபுல் மூணா நிலா அப்படியே பௌர்ணமியில் ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 30 ருபீஸ் வாங்கினாங்க. பாப்பாலாம் பார்த்தாங்கங்க, ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு நிலா. கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே கால் வலி எடுத்துச்சுங்களா, சரி மசாஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுவும் வந்து ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ் தான். செம்மையாக இருக்குது, மசாஜ் பண்ணோடனே அப்படியே கால் பெயின்லாம் ஆட்டோமேட்டிக்காக பறந்து போயிடுதுங்க. அழகாக பண்ணிக்கலாம், காலுக்கு பெயின் தாங்க முடியாதவங்களுக்கு. கண்டினியூஸாக நடந்து வரவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நாங்கள் அப்பப்போ உட்காந்து வந்தோமா, தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் கால் வலி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் மசாஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணோம். தம்பி வந்து மூச்சிட்டு தான் இருந்தார் விளையாடிட்டு. அவரை தூக்கிட்டு நாங்கள் தான் உட்காந்து வந்தோம். அவன் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டு வந்தான், கீழே விடுங்க கீழே விடுங்கன்ட்டு. அந்த மாதிரி அடம் பிடிச்சதாலே எனக்கு ரொம்ப டயர்டான மாதிரி ஆகிப்போச்சு.
காலையில 5 மணி வரைக்கும் தக்ஷா தூங்காமலே இருந்தாருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா. அது எப்படின்னு தெரியல, அவ்வளோ சின்ன குழந்தை. எனக்கு கால்ல வந்து அப்படியே கொப்பளம் கொப்பளமா ஆயிடுச்சு. அப்புறமா நான் ஷாக்ஸ் வாங்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். கால் கீழவே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவா வந்தாங்க. இது கிரிவலம் எண்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துரும். எல்லாரும் ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சுறுசுறுப்பா அப்படியே நடக்க ஆரம்பிச்சாங்க. போக போக கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடும்லங்க. 14 கிலோமீட்டரு. அப்படியே ஸ்லோ ஆயிட்டோம். நெறைய பேர் உட்காந்துட்டாங்க கொஞ்சம் பேரு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அண்ணாமலையார நெனச்சுட்டு வந்து நடங்க. கண்டிப்பா கஷ்டம் தெரியாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவர நடக்க வச்சோங்க. எங்களுக்கு தான் கஷ்டமாயிருச்சு. தம்பி ஓடிட்டே இருக்கானே சொல்லிட்டு. இங்க அஷ்டலிங்கங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. மலைய சுத்தி லிங்கம் இருக்கும். அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன நட்சத்திரமோ, அதுக்கேத்த மாரி ஒவ்வொரு லிங்கம் வரும். அத பார்த்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்கன்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கிரிவலம் போகாதவங்க கண்டிப்பா திருவண்ணாமலைக்கு வந்துட்டு கிரிவலம் வாங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்.